ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இது எங்களோட வெட்டிங் டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், அப்படின்னா இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது எங்களோட 4th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. அது என்னமோ தெரியலங்க, எவ்ரி இயர் வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி பிளான் பண்ணாமையே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கல்யாண பெருமாள் டெம்பிளுக்கு, இது வந்து திருப்பதியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, இந்த டெம்பிளுக்கு வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்களே வந்து அதை ரியலைஸ் பண்ணி வந்து ஃபாலோ பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்படி தான் இந்த வருஷமும் கூட காலையில் கொஞ்சம் நேரமாகவே எழுந்து ரெடியாகி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கல்யாண பெருமாள் டெம்பிள் இது வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். இந்த கோயில் பேர் வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க வந்து இந்த கோயிலை போய் கங்கணம் கட்டினா சீக்கிரம் கல்யாணம் முடிவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் பிளான் லீவ் தான் வந்து போட்டிருந்தேன். போன மந்த்தே வந்து லீவ் வந்து அப்ளை பண்ணி தான் வச்சுருந்தேன். ஒரு வேளை கோயிலுக்கு போனால் யூஸ் ஆகும் அப்படின்னு, அப்படி இல்லைனாலும் வீட்லேயே வந்து இருக்கலாம் அப்படின்னு தான். என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்தது, அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காகவே போயிட்டு இருந்தது. பட் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு வந்து அதனால் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நானும் பாப்பாவும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஆஸ் அ ஃபேமிலியாக அன்றைக்கி பெருமாளை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 4 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து இருந்தது. நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பெருமாளில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெருமாள் இஸ் அ சுப்ரீம் காட் அப்படின்னு. நான் என்னோடய இன்டர்மீடியட் வந்து திருப்பதியில் தான் வந்து படிச்சிருந்தேன், ஸ்ரீ சைத்தன்யா ஜூனியர் காலேஜில். அங்கே இருக்கும்போது வந்து இன்னுமே அந்த லொக்காலிட்டினாலேயோ என்னமோ தெரியல, பெருமாள் மேலே வந்து இன்னும் நிறைய பிலீஃப், நிறைய ஹோப் வந்து எனக்கு இருந்தது. அந்த காலேஜ் இருக்கும்போது கூட சாட்டர்டே வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து மதன்பள்ளியில் வந்து பிடெக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயும் வந்து ஒரு பெருமாள் கோயில் வந்து பார்த்து வச்சுருந்தேன். சனிக்கிழமை வந்து அந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து முடிஞ்சால் போவேன். ஸோ எனக்கு டைம் கிடச்சிச்சு, நான் ஃப்ரீயாக இருக்குன்னா கண்டிப்பாக போவேன். அங்கே போய் வந்து விளக்கேற்றிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நாங்கள் வாலாஜாக் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு பெருமாள் கோயில் பிடிச்சி வச்சுருந்தேன். அங்கேயும் வந்து சனிக்கிழமை எனக்கு லீவ் தானே. ஸோ அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தனால வீக்கெண்ட்ஸ் வந்து லீவ் தானே. ஸோ சாட்டர்டே அன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து போக வந்து ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி சித்தூருக்கு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தார். அன்றைக்கி நான் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து நான் போயிடுவேன். ஸோ பேசிக்லி சனிக்கிழமைனா எனக்கு பெருமாள் ஞாபகம் வந்துடுவார். ஸோ முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போவேன், சாமியும் கும்பிடுவேன். பட் டெய்லி வந்து அதே வேலையாக குளிச்சதுக்கப்புறம் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்ற அந்த அந்த பழக்கம்லாம் வந்து எனக்கு கிடையாது. என்னோடய கல்யாணம் கூட வந்து பிளான் பண்ணிலாம் பண்ணலை. பட் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் பிளான் பண்ணாமையே அது வந்து திருமலாவில் தான் வந்து நடந்திருந்தது. கோஇன்சிடென்ட்லி என்னோடய ஹஸ்பண்டோட நேமில் கூட ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு வந்து வரும். அதனாலேயே என்னமோ தெரியலங்க, பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் கனெக்டட் வித் பெருமாள். அது வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து, காலேஜ் டேஸ்லேருந்து, கல்யாணத்துக்கு முன்னிலேருந்து, கல்யாணம் அப்புறம் கூட என்னால் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் நான் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா வந்து இன்றைக்கி இந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ ஃபஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து அது அப்படியே பழக்கமாக வந்ததுனால வந்து நாங்களே வந்து பேசிக்கிட்டோம், சரி வருஷம் இந்த கோயிலுக்கே போகலாம், நம்மளுக்கு வந்து அது நல்ல பாசிட்டிவாக இருக்குது, அந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. என் ஹஸ்பண்ட்க்கும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும். எல்லா சாமியும் கும்பிடுவோம், பெருமாளை கொஞ்சம் அதிகமாக வந்து லைக் பண்ணுவோம். நீங்கள் இந்த பெருமாள் கோயில் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். பெருமாள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார். கல்யாண நாளுக்குன்னு சாரீலாம் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. என் மம்மி வந்து போன மாதம் ஏதோ ஒரு சாரீ வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அவங்களுக்காக. அதுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி அதை தான் வந்து நான் இன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். பட் நல்ல ஒரு காட்டன் சாரீ தான். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் சிம்பிள் நீட்டாக வந்து எலகண்ட்டாக வந்து இருந்தது. இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அன்றைக்கி மார்னிங் அரௌண்ட் 8-8:30 போல் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். வீக்டேன்றனால வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இங்கே உள்ளே வந்து மொபைல் ஃபோன்ஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் இருக்கும், நீங்கள் அங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு வந்து உள்ளே போகலாம். நாங்கள் கார்லேயே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு தான் வந்து போயிருந்தோம். துளசி மாலை நீங்கள் வாங்கிட்டு போனாலும் வந்து சாமிக்கு வந்து அது வைக்க மாட்டாங்க, அது தனியாக தான் வந்து எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா சாமிக்குன்னு வந்து அதை எடுத்துகிட்டு போய் சாமி மேலே வந்து போடுறது கிடையாது. சாமி தரிசனம் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்லா முடிஞ்சுது. நல்லா சாமி பார்த்து மனசு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சுட சுட வந்து புளி சாதம் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க, தயிர் சாதமும் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. ஸோ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, ஸோ ஃபாஸ்டிங்கில் தான் இருந்திருந்தோம். ஸோ அங்கே தான் போய் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது.
நல்லபடியாக சாமி பார்த்துட்டு உடனே வந்து அங்கேருந்து வந்து ரிட்டன் ஆகிட்டோம். ரிட்டனில் வரும்போது வந்து அங்கே ஹெரிட்டேஜ்னு ஒரு ஸ்பாட் இருக்கும். அது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் தான். எனக்கு ஹெரிட்டேஜில் வந்து இந்த கோல்ட் காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பிராண்டில் கோல்ட் காஃபி வந்து உங்கள் வெளியில் கூட அவைலபிள் இருக்கும். பட் அதோடு இங்கே வந்து தூத் பேடை வந்து கிடைக்கும். ஐஸ்கிரீம்ஸில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்து அந்த கோல்ட் காஃபிலாம் வாங்கிக்கிட்டு, இன்றைக்கி வெட்டிங் டேன்றனால வந்து வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்தார் என் ஹஸ்பண்ட். அதோடு வந்து ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு கார் ட்ராவல் இல்லை பைக் ட்ராவல்னால் வந்து ஒரே குஷி தான். வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னாவே வந்து நான் ஸ்டாப்பாக வந்து பேசிகிட்டே தான் வருவாள். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப குஷியாக இருந்தால், ரொம்ப ஹாப்பியாக இருந்தால், ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருந்தாள். ஒவ்வொரு கல்யாண நாளுமே வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கல்யாண நாள் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அன்றைக்கி இப்படி நடந்தது, இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பேசாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படியே தான் இந்த வருஷமும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். எங்கள் 2 பேருக்குமே லைஃப்பில் வந்து எல்லாமே ஈஸியாலாம் கிடச்சில்ல. அவருக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்குது, எனக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் எங்கள் கல்யாணமே வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நடந்துடல. பட் இட் இஸ் ஆல் ஒர்த் இட். டச்வுட் வி ஆல்வேஸ் ஃபெல்ட் லக்கி ஃபார் ஈச் அதர். எங்கள் 2 பேருக்குமே ஒரே பிரின்சிபல் தான். ஒரு பாசிட்டிவ் பீப்புளை வந்து என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, அந்த நெகட்டிவ் பீப்புள்னால் வந்து அவங்கள விட்டு நம்ம ரொம்ப தள்ளி இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த வெட்டிங் டே அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் மறுபடியும் ரீஇட்டரேட் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் டு கீப் அவர் செல்ஃப் ரிமைண்டட். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த நெகட்டிவ் டேஸ்லாம் கழித்து வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து அவ்வளோ திருப்தி, அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. இட் வாஸ் மோஸ்ட் நீடட். ஆஸ் யூஷுவல் பெருமாளுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ நோட் போட்டாச்சு. இந்த வருஷம் வந்து லிட்ரலி இட் வாஸ் லைக் ரோலர் கோஸ்டர் ரைடர் தான். நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவாக இருந்தது. இட் வாஸ் ஈக்குவலி பேலன்ஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தது. பட் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு, பவர் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வந்து நான் சொல்லிக்கிட்டேன். இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த கிராட்டிடியூட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னு வந்து நான் லேட்லி வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். நானே கூட வந்து நிறைய குறைகள் மட்டுமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோ இல்லை ரீஇட்டரேட் பண்ணுறதை விட தெர் ஆர் lot more things, lot more positive things, good things around us that I should really value. I should really feel blessed and be thankful to God அப்படின்னு வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய தடவை எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஹாஸ்பிட்டல் விசிட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன். நிறைய தடவை வேலைலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு நானே கூட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பட் அதோட ஜாப் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும், எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மீடியோக்கர் லைஃப் ஸ்டைல் வந்து கோத்ரூ பண்ணணும்னு ஒரு ட்ரீமாக இருக்கும் இப்போது கரண்ட்லி. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நானும் வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் லைஃப் இருக்கணும் நானும் வந்து நிறைய ட்ரீம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், எஃபர்ட் போட்டிருக்கிறேன். அதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து வாட் எவர் வி ஆர் டுடே. என்னோடய விஷ்லிஸ்ட்டில் வந்து எப்பயுமே இருக்குது ஐ ஷுட் பி ஆல்வேஸ் பெட்டர் தென் எஸ்டர்டே. ஸோ அது மட்டும் தான் என்னோடய கம்பேரிஷனாக இருக்கும். இப்போவும் அதே தான். பட் டியூரிங் திஸ் ப்ராசஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், த லிட்டில் ஜாய், ஒரு சின்ன ரைட் போடுறதோ இல்லை பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணுறது இல்லையோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. இட் ரியலி ஹிட் மீ ஸோ ஹார்ட் ஆஃப்டர் மை ஹாஸ்பிட்டல் விசிட். ஸோ அதெல்லாம் வந்து இந்த தடவை நான் எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி விட நாளைக்கு பெட்டராக இருக்கணும் கண்டிப்பாக. பட் இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கும் தேங்க்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் வந்து இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டு ஒரு டேக்அவே. ஸோ அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த வீக்கெண்ட் வந்து எடுத்து சின்ன கிளிப்ஸ் தான் வந்து இங்கேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். புரட்டாசிக்கு முன்னாடி வீக். ஸோ அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நல்லா வந்து நான்வெஜ் வந்து செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் புரட்டாசின்றனால வந்து செய்ய முடியாதுன்றதுக்காக. நிறைய பேர் என்னை வந்து கேட்டிருந்தீங்க சில வீடியோஸில் உங்களது லவ் மேரேஜ் அக்கா அப்படின்னு. இட்ஸ் அ லவ் கம் அரேஞ்ச் கம் லவ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். Hope you like this video. Meet you in the next video. Thank you. Bye-bye.